உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இத காணோன்னு தான் உங்க அப்பா வீட்டையே ரெண்டாக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த பணம் என்னடான்னா உன் ரூம்ல இருக்கு. எப்படி வந்ததுன்னு கேட்டா உனக்கு தெரியலங்கிற. வீரா வலிமா, இந்த பணம் உங்க ரூம்ல தான் இருந்தது. உனக்கு ஏதாவது தெரியுமா? என்னம்மா யோசிக்கிற? ஆஹா, எனக்கு தெரியாது வலிமா. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? அண்ணன் இத காணோன்னு தான் எல்லா ரூம்லயும் போய் தேடிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த பணம் உங்க ரூம்ல தான் இருந்ததுன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா அது வேற பெரிய பிரச்சனையாகும். ஐயோ, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. இந்த பணத்தால இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ. ஐயோ, அண்ணன் வருது. இத பார்த்தா அவ்வளவுதான். என்ன வள்ளி, பணம் கிடைச்சதா இல்லையா? பணம் 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 அது என்ன எடுப்பல? என்னத்த மறைச்சு வச்சிருக்க? நான் ஒன்னும் மறைக்கலையேண்ணா. ஒன்னும் இல்ல. இப்ப காட்ட போறியா இல்லையா? வீரா, அது என்னன்னு பாருமா. அது அது வேணாம், நானே பாடுறேன். என்ன வள்ளி, அந்த பேக்ல என்ன இருக்கு? உன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள என்ன இருக்கு? குடு. இவ்ளோ பணமா? மாமா காணோன்னு சொன்ன அந்த பணமா? ஆமா. நான் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் வேணாம். இந்த பணத்தை நான் தான் எடுத்தேன். நீ எடுத்தியா? ஆமா. தேவைப்பட்டுச்சு. ஒரு 2 நாள்ல கொண்டு வந்து வச்சிடலாம் தான் எடுத்தேன். அதுக்குள்ள நீ கண்டுபிடிச்சு கத்த ஆரம்பிச்சிட்ட. அது உன்கிட்ட வந்து பணம் வேணும்னு கேட்டா ஏன் எதுக்குன்னு நிறைய கேள்வி கேட்ப. உடனே கொடுக்க மாட்ட. எதுக்குன்னு தான் நானே எடுத்தேன்னா. அப்புறம் அப்புறம் என்ன? அவ்வளவுதான். நான் தான் பணத்தை எடுத்தேன். உனக்கு ஏதோ தேவை இருக்கு போல இருக்கு. அதனால்தான் தேட சொல்ற. இருக்கட்டும்னு திருப்பி கொடுத்துட்டேன். அவ்வளவுதான். நீ என்ன சொன்னாலும் உன் அண்ணன் நம்பிடுவானா வள்ளி? உன் சொத்துல வர குத்தக பணத்தையே என்ன செய்யறதுன்னு தெரியாம கோயில் குளம்னு போய் தான தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம எனக்கே வியாபாரத்துல அப்பப்ப ரொட்டேஷனுக்கு தேவைப்பட்டா நானே உங்ககிட்ட தான் நான் கேட்டு வாங்கிக்கிறேன். அப்படி இருக்க நீ செலவுக்கு வேணும்னு பீரோல இருந்து பணத்தை எடுத்த. அத நான் நம்பணும். இல்லன்னா சத்தியமா நான் தான். நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் வள்ளி.
வீணா ஒரு சத்தியத்தை வேஸ்ட் பண்ணாத. நீ ஒரு விஷயத்தை இந்த வீட்ல பொய் சொல்லி மறைக்கிறன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். உனக்கு உன் மருமகனை காப்பாத்தணும், அதானே? அப்படிலாம் இல்லண்ணா. டேய், எதுக்குடா பணத்தை எடுத்த? நான் எதுக்கு பணத்தை எடுக்கணும்? எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாதுப்பா. டேய், பீரோல வச்ச பணத்தை எதுக்குடா திருடுன? திருடிட்டு உன் அத்தை மூலமா பொய் சொல்ல சொல்றியா? வெச்சேன்னா ராஸ்கல். என்ன நீ? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், நான் தான் பணத்தை எடுத்தேன்னு. அப்புறம் ஏன் அவன்கிட்ட கேக்குற? எனக்கு தெரியவள்ளே, நீ எடுக்கல, அவன் தான் எடுத்திருக்கான். நீ அவனை காப்பாத்த பொய் சொல்ற. பீரோல பணத்தை வச்சுட்டு ரூம்ல சிக்னல் கிடைக்கலன்னு ஏதோ வெளியே ஒரு 10 நிமிஷம் போன் பேசலான்னு போயிட்டு வந்தேன். அதுக்குள்ள பணம் திருடு போச்சு. பெத்த பிள்ளையால நான் சம்பாதிச்ச பணத்துக்கு பாதுகாப்பு இல்ல. ச்சீ, அசிங்கமா இருக்கு. ஷூ, எங்க வந்து உனக்கு அந்த புத்தி? ஆ? என்ன நீ சும்மா சும்மா கை வாங்குற? இங்க பாரு, அடிக்கிற வேலையெல்லாம் வேணாம். நான் தான் சொல்றேன்ல, அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன்னு. ஆமா, அவன் திருடுவான், பொய் சொல்லுவான், ஊர்ல எல்லார்ட்டையும் வம்பு இழுத்துட்டு வருவான். அவனை நான் அடிக்க கூடாதா? அப்புறம் எப்படிதான் திருத்துறது அவனை? அண்ணா, எத்தனை வாட்டி தான் சொல்றது, அவன் அந்த பணத்தை எடுக்கல, நான் தான் எடுத்தேன்னு. ஏன் நான் எடுக்க கூடாதா? பள்ளி, திரும்ப திரும்ப பொய் சொல்லி என்ன கடுப்பேத்தாத சொல்லிட்டேன். எனக்கு தெரியும், இன்னைக்கு மட்டும் இல்ல, அன்னைக்கு கடையிலயும் இவன் தான் அப்படி பண்ணிருக்கான். இவன் தான் தெரிஞ்ச உடனே வீரா இவனை காப்பாத்த நான் தான் எடுத்தேன்னு முன்னால வந்து நின்னா. இவனோட அண்ணன்களும் அடுத்தடுத்து வந்து நிக்கிறானுங்க. இவனை கல்யாணம் பண்ணதுக்கு கட்டின பொண்டாட்டி திருட்டு பட்டம் சுமக்கிறா. கூட பிறந்த பாவத்துக்கு இவனுங்க அண்ணன்களும் திருட்டு பட்டம் சுமக்கிறானுங்க. வள்ளி, இவன் இந்த வீட்டுல இருந்தா விளங்காது. டேய், எதுக்குடா பணத்தை எடுத்த? சொல்றா, எதுக்குடா பணத்தை எடுத்த? உங்க அண்ணனும் தான் இருக்கான். எத்தனை வருஷமா கல்லல உட்கார்ந்து இருக்கான். ₹1 ₹10 அவன் கல்லல இருந்து எடுத்துப்பானடா. அவன்லாம் இப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்க? அவன் எச்சி பாலை குடிச்சு வளர்ந்து வந்தாடா நீ. அவன் புத்தியில ஒரு 1/4 பங்கு கூட உனக்கு இல்லையாடா? சிச்சி, உனக்கு மட்டும் ஏன்டா இப்படி திருட்டு புத்தி? அப்ப இவன் தான் எடுத்திருக்கான். இதுக்கு மேல நம்ம இல்லைன்னு ஆர்கியூ பண்ணா அவன் மாட்டிப்பான். எத்தனை பிரச்சனை டே. டேய், சொல்டா, எதுக்குடா பணத்தை எடுத்த? இப்ப என்ன, 10 லட்ச ரூபாய் எடுத்தனால உங்க சொத்து மதிப்பு குறைஞ்சு போச்சா? மாறா, சும்மா இருடா. சும்மா இருத்த. நான் தான் பணத்தை எடுத்தேன், அதுக்கு என்ன இப்ப? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.